அன்பு நேயர்களே வணக்கம். சனிக்கிழமை ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, மார்கழி மாதம் 19ஆம் தேதி. இது ஆருத்ரா தரிசன நாள். எந்தெந்த இடத்துலலாம் நடராஜமூர்த்திகள் இருக்கிறார்களோ, நடராஜமூர்த்தி வைபவம் எங்கு சிறந்திருக்கிறதோ இல்லையா, திருவெண்காடு, திருஆலங்காடு, பேரூர், இந்த மாதிரி சில ஊர்களெல்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி உத்தரகோசமங்கை, இப்படிப்பட்ட சில தலங்களிலே இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். ஆனால் அதில் எல்லாம் ரொம்ப டாப் எங்கே அப்படின்னு சொன்னால் சிதம்பரத்தில் தான். ஏன்னா கோயில் அப்படின்னு சொன்னாலே சிதம்பரத்தை தானே குறிக்கும். சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு நாளை காலையில் அபிஷேகம், மகா அபிஷேகம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்று தான் தேரில் இறங்கி நேரம் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு வருவார். ஆயிரங்கால் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஏகதின லட்சார்ஜனை நடக்கும், ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான முறையில் அந்த தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தரிசன காட்சி ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து அவர் சபைக்கு எழுந்தருள்வார். அந்த நீண்ட பாதையில் இறங்கி, அந்த கிழக்கில் படியில் இறங்கி, அந்த பிரகாரம் வழியாக உள்ளே புகுந்து அந்த இடத்துல நடனமாடிக்கொண்டே அவர் சிற்சபா பிரவேசம் செய்வார். அந்த சிற்சபையில் பார்த்திங்கன்னா நாளைக்கு 10 மணிக்கு ரகசிய பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பஞ்சமூர்த்தி வீதி உலா நடக்கும். அதற்கு பிறகு சுமார் 2 மணி அளவில் அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, பஞ்சவாத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய வாத்தியங்கள் முழங்க, விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அந்த சப்தம், அந்த தாள சப்தங்களெல்லாம் கிடுகிடுகிடுன்னுட்டு ஒலிக்கும். நம்மளுக்கு அப்படியே நாடி நரம்புகளெல்லாம் துடிக்கும். அப்போ ஆடி ஆடி வருகின்ற அற்புத காட்சி இருக்குது இல்லையா. 2 பார்த்தீங்கன்னா கவரி வீசிக்கொண்டே இந்த பக்கமும் அந்த பக்கமும், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே அந்த ஜனத்திரள் நடுவில் ஏதோ ஒரு பெரிய கடலில் கப்பல் போகிற மாதிரி அந்த நடராஜ பெருமான் பிற்புண்டு வரக்கூடிய அந்த காட்சி இருக்குது இல்லையா, அது அற்புதமாக. அது ஜானகாச சிற்சபா பிரவேசம் என்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முத்துப்பல்லக்கு. 5ஆம் தேதி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருந்து கொஞ்சம் வெளியில் ஞானப்பிரகாச குளம் அப்படின்ட்டு ஒரு குளம் இருக்குது. அந்த இடத்துல தெப்ப உற்சவம் நடக்கும். இந்த நடராஜ பெருமானுடைய மகாபிஷேகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவன் அபிஷேக பிரியன். நாடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தணர் பிரியா சிற்றம்பலம், நாடினாய் இடமா நறுங்கொன்றை நயந்தவனே, பாடினாய் மறையோடு பல் கீதமும் பல்சடை பனிக்கால், கதிர்வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம் தொல்வினையே என்கிறார். சுருங்கயம் தொல்வினையேங்கிறது உயிர் சொல். நம்முடைய பழைய வினைகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சுருங்கி விடணும். கட்டி பெருசாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து சாப்பிட சாப்பிட சுருங்குது இல்லையா. அந்த மாதிரி இந்த நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனத்தை காணுகின்ற பேறு பெற்றவர்களுக்கு பழைய வினைகள் சுருங்கிவிடும், இல்லாமல் போய்விடும். இதைத்தான் சொல்கிறாரு, ஆடினாய் நறுநெய்யோடு பால் தையர் அந்தணர் பிரியா சிற்றம்பலம் நாடினாய். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 3000 தில்லை 3000 பேர்களுக்காகவே நடராஜன் அந்த இடத்துல வந்தார். அதை தான் அந்தணர் பிரியா சிற்றம்பலம் நாடினாய். இடமா நறுங்கொன்றை நயந்தவனே, கொன்றை மலர் நயந்தவனே, பாடினாய் மறையோடு பாடினாய் பல்கீதமும் பாடினாய். என்ன அற்புதம் பாருங்க. வேத கோஷங்கள் முழங்க அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த அற்புதமான அபிஷேகம். அவன் என்ன பண்ணுறான், கதிர்வெண் திங்கள் சூடினா என்கிறார். சந்திரன், சந்திரமௌலீஸ்வரன் என்று பேர். இப்படிப்பட்டவன் நம்முடைய தொல்வினையை சுருங்கச் செய்வான். அது மட்டும் கிடையாது, இந்த மார்கழி திருவாதிரை என்பது ஒரு அடியாருடைய அவதார குரு பூஜை தினமும் கூட. ஒரு அடியாருடைய குரு பூஜை தினம். அவர் யாருன்னு சொன்னால் சடையநாயனார். அந்த சடையநாயனார் யாருன்னு சொன்னால் நம்பிரான், நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரருடைய திருத்தகப்பனார். ஒரு குடும்பத்தில் அப்பாவும் நாயன்மார், அம்மாவும் நாயன்மார், பிள்ளையும் நாயன்மார் அப்படி என்கிற வரிசையில் வைத்து கருதப்படுவது இந்த சுந்தரருடைய அவங்க பெற்றோர்கள் தான். ஏன்னா இசைஞானியாரை மணந்து கொண்டார் இந்த சடையநாயனார். அவருடைய ஊர் திருநாவலூர்னுட்டு, இந்த கெடிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். அவர் தன்னுடைய மிகப்பெரிய புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த ஞானசம்பந்தருக்கு அவருடைய பெற்றோர்கள் ஞானசம்பந்தரை பேற்றின் ஒரு புண்ணியத்தின் பலனாக அடைந்தார்களோ அதை போலவே இந்த சுந்தரரை அடைந்தார்கள். ஆனால் அவங்களால் வளர்க்க முடியல. ஏன்னா இவருடைய அந்த தேஜஸ்மயமான அந்த ஒளியை கண்டவுடனே அந்த சிற்றரசன், அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசன் நரசிங்க முனையார் என்கிற சிற்றரசன், இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன்னு கேட்டவுடனே அவருடைய அன்புக்காகவும் அந்த ராஜன் கேட்குறாரு, ராஜா கேட்குறாரு அப்படி என்பதற்காகவும் இவர்கள் அனுப்பினார்கள். அவர்தான்
சுந்தரராக வந்தார். இறைவன் அவரை தடுத்து ஆட்கொண்டு அடியாராக ஏற்றுக்கொண்டார். அந்த சுந்தரரை தந்த பெருமை என்பது ஒரு அடியாரை தந்த பெருமை இல்லையா? அதனால் சுந்தரர் என்ன சொல்கிறாரு, என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ட்டு திருத்தொண்டர் தொகையில் பாடினார். அப்படிப்பட்ட இந்த சடைய நாயனாரனுடைய குரு பூஜை தினமாகிய இந்த மார்கழி திருவாதிரையில் அப்படிப்பட்ட விசேஷமான இந்த வைபவம் நடக்குது. அது மட்டும் இல்லை, இது மாணிக்கவாசருக்கு உரிய மார்கழி. காரணம் அவர்தான் இந்த மாதம் முழுவதும் ஒரு பக்தி மாதமாக ஆக்கி காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடணும், திருவம்பாவை பாடணுன்ட்டு அது ஒரு 20, 10, 30 பாட்டை கொடுத்தார். ரொம்ப முக்கியமாக இந்த திருவாதிரை விரதம்னுட்டு இருப்பாங்க, மார்கழி திருவாதிரை விரதம் இருப்பாங்க. அந்த நடராஜருடைய தரிசனம் ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் அவங்க பூஜை பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு விசேஷமாக ஒரு 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 நிவேதனம் இருக்குது. அதுக்கு திருவாதிரை களி அப்படின்ட்டு பேர். அந்த திருவாதிரை களி பண்ணி அதோட என்ன பண்ணணும், 7 தான் கூட்டுன்னு சொல்லிட்டு காய்கறிகளை எல்லாம் ஒன்று கூட்டு பண்ணி அதை இறைவனுக்கு படைத்து விட்டு களின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை அன்னைக்கு களி என்ன 2 விஷயம். ஒன்று அந்த களியை கண்டு சாப்பிடுன்னுட்டு அர்த்தம். திருவாதிரை நினச்சி ஆனந்தமாக இரு, ஏன்னா ஆனந்தமயமானவன் இல்லையா அந்த நடராஜ பெருமான். ஆகையினாலே நீ ஆனந்தமாக இருன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆனந்தம் என்பது மெய்க்க ஆனந்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான நாள் நாளைய தரிசன நாள். அன்னைக்கு நடராஜ பெருமானை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நலங்கள் யாவும் உங்களுக்கு சிறக்கும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.